ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு 3 வேளையுமே கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்க வேண்டான்ட்டு இல்லை, கம்மியாக எடுத்துட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகப்படுத்திக்கலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசியில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது கூடவே 1/4 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே அதிகப்படியான ஃபைபர்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இது கூடவே 1/4 டம்ளர் வெள்ளை சுண்டல். இன்னைக்கு இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு அடை தோசை தான் ரெடி பண்ண போகிறோம், அதுவும் அரிசி சேர்த்தாம. 1/4 டம்ளர் பச்சை பயிறு. தினமும் பச்சை பயிறு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாகவே சாப்பிட்ற குவான்டிட்டி அளவு கம்மி பண்ணி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து, நான் தோலோடவே தான் உளுந்து சேர்த்திருக்கேன். உளுந்தில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால லேடிஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது போல் உணவு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு மேலே எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது 1 நாள் 2 நாள் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சரியாகலைன்னு யோசிக்கக்கூடாது. இது நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிக்கணும். 3லேருந்து 4 முறை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி காரத்துக்காக நான் 3 வரமிளகாவும் போட்டு ஒரு 8 மணி நேரம் ஊறத்துக்கு வச்சிடுறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லா தானியங்களுமே நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இது கூடவே சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வரும். இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா புளிக்க வைக்கணும். அடைக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு துண்டு தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு. இதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் தாளிப்புக்காக கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு சட்னியில் போட்டு நல்லாவே கலந்துட்டுருக்கிறேன். நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்த மறந்துட்டேன், அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டாச்சு அப்படின்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடைக்கு மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்குன்னு. இந்த மாவு நல்லா கலந்துட்டுக்கணும், ஏன்னா எல்லாமே தானியங்களாக சேர்த்திருக்கிறதுனால நல்லா மேலே மிதந்துட்டு வந்ததுக்கு தண்ணி எல்லாமே கீழே தேங்கி நிற்கிது. அதனால எல்லாமே நல்லா முழுமையாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கணும். தோசைக்கல் சூடான உடனே தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி தோசை போலவே நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு வரும். இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் வேணும்னா நெய் கூட தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா முழுமையாக வேக வச்சு தான் சாப்பிடணும், ஏன்னா தானியங்கள் நல்லா வேகிறதுக்கு லேட் ஆகும். மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் மீதி உள்ள மாவுக்குமே நான் தோசை போட்டு எடுத்துக்கிறேன். ஒருத்தர் ஒரு 2 தோசை சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், கும்முன்னு இருக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இது போல் அரிசி சேர்த்தாம சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுமே ரொம்ப சுலபமாக மெயின்டைன் பண்ணலாம். சுகர் இருக்கிறவங்க அரிசி இல்லாதனால தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம்.